யார் வாமா. என்னடா நேரம் இது? இப்ப தூங்கி எழுந்துச்சம்மா. இப்ப தூங்கி எழுந்திருச்சியா? எங்க இந்த மகாராணி? இங்க அவ பார்லர் போயிருக்கா. பார்லர் போயிருக்காளா? என்னதான் காசை கொடுத்து எல்லாம் பண்ணாலும் காக்கா கலர் ஆயிராது. சரியா? என்னடா இப்படி துருவா இழைச்சு போய் கிடக்க? சோறுக்கு இது போடுறாளாவ? நீ என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? சொல்லி வச்சிருக்காளா? சரி சரி வரலாம். இது என்னடா இப்படி ஒண்ணு ஓடுது? அது அவதாம ஆசையா வாங்கி வச்சிருக்கா. ஆசையா இதுன்னு பூனைக்குட்டியா? ஆமா. அவளை வச்சு மேய்க்கிறதே பெரிய இதுல இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாளா? என்ன பீரோ புதுசா இருக்கு, வாங்கினது கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா? நாங்க நேத்து காலையில தான் வாங்கிட்டு வந்தோம். ஏடா ஒரு அம்மா கிட்ட கேட்டு கூட நீ கேட்க மாட்டேன். அச்சி ஆய முடிச்சுன்னா நீட்டா தான் வச்சிருக்கிறா. ஏதாவது ஒரு குத்தம் சொல்லலான்னு பார்த்தா என்ன புதுசா வாங்கி வச்சிருக்கிறா? எங்க வாங்கி வச்சிருக்கிறா? அழகா தான் வச்சிருக்கிறா. பிரச்சனை என்னடா இது? குடிச்ச காப்பி தட்டத்துல இப்படியே வச்சிருக்கிறா. இந்த குப்பை இந்த இதெல்லாம் அப்படியே ஊத்தம் அப்படியே வச்சிருக்கிறா. என்னடா இது கிச்சனை வச்சிருக்கிற? சி இப்படி கிடக்குது. இன்னும் 3 வாரமாய் துவைக்காமயே இருக்கிறீங்களா? அதாவது துவைச்ச துணிமா மடிச்சு வைக்காம இருக்குமா. துவைச்சிட்டாளா? சரி துவைச்சாலும் மடிச்சு வைக்க மாட்டாளா அவ? அப்படியே போயிடாளா இங்க இருந்து பார்லருக்கு? அவ்வளவு முக்கியமா இப்படி நாத்த அடிக்குது? அது அவங்களோட பாத்ரூம் பெட்டி மாமா. அங்க போகாதம்மா நாருமா. இதைய வாங்கி ஊஞ்சல் போட்டுருக்குறேன். நல்லாதான் இருக்கு. சமையலாம் வாங்கி போட்டிருக்கிறேன். என்னடா இது? ஏன்னா நடுவத்துல இப்படி போட்டா கடன் ஆகாத? இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா அவ்வளவு கடன் ஆகும். இருக்க கடன் பத்தாதா? அவளை சொல்லி குத்த இல்ல, அவதான் வேணும்னு ஒத்த கால் நின்று கட்டணி இல்ல. அனுபவிச்சு நல்லா பட்டாதான் வந்துட்டு உனக்கு இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என்னால வீட்டுல இருக்க முடியாது. சுத்த பத்தமே இல்ல. இந்த குப்பை கடையில உட்காந்து நீயும் மொட்டாடி சாவுங்க. அட மருமகளே, எப்ப வந்த? இப்பதான் நான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வீடு இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கிறா. சரி கல்ல பாத்திரத்து சமைக்கல போல. சரி எதுக்கு நீ போய் சமைச்சிட்டு அவனை போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு சொல்லி வெட்டியா தானே கிடக்கான். ஏன்னா நீ சமைச்சு போட்டு தின்னு இப்படி மாடு மாதிரி இருக்காங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். சரி நீ பார்த்து பத்திரமா இரு. எனக்கு இந்த ரேஷன் கடையில ஒரு 1000 ரூபாய் தராங்க, நான் போய் வாங்கிட்டு இருந்தேன். சரியா?